ஹாய் சாம், வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் ஜி2பி. இது உங்களுக்கு மட்டும் வெல்கம் பேக் இல்ல, எங்களுக்கும் வெல்கம் பேக் தான். ஏன்னா வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வீடியோ போடுறோம். சரி வாங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இருக்கிற இடம் எதுனா திருச்செந்தூர்ல இருக்க முருகர் கோயில் தான். அதாவது நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து பார்க்கிங்க்கு பே பண்ணிட்டு இப்ப பார்க்கிங் தேடுறது தான் வந்து பெரிய டாஸ்கே. இப்படி திரும்பினா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்றாங்க. இப்படி திரும்பினா ஃபுல்லா காரு, அந்த மினி வேன் அந்த மாதிரி நிறைய ஃபுல் ஆயிடுச்சு பார்க்கிங்கு. அப்புறம் இப்படியே தேடி 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 கடைசியில வந்து ஏதோ ஒரு சந்து மாதிரி இருந்தது. அங்கதான் காரை விட்டோம். நம்ம காரம் இன்னொருத்தவங்க காரம் கிஸ் அடிச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு கல் வைக்கிறாங்க. இந்த காருக்கு வச்சா பார்த்தாருன்னு சொல்லிட்டு எல்லா காரையும் செக் பண்ணிட்டு போறாங்க, டயர் ஒழுங்கா இருக்கா அப்படின்னு. வாவ், செம்மையா இருக்குல்ல. நான் இந்த கோயிலுக்கு இப்ப வந்து காலையில டைம்ல வரேன். சன்ரைஸ் வந்து சூப்பரா இருக்கு பார்க்கும் போதே. அதோட வந்து அந்த கிளைமேட், அங்க வெதர் சூப்பரா இருந்தது. அதான் சோழனை வளர்ந்து சேர இடம் இந்த இடம். அந்த இடம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி. அதான் சோழனை வதம் சேர இடம். இதுவா வந்து கட்டாப்பு அங்க உட்காந்துருக்கவர் வேற எதுவும் பண்ணல, ஒரு வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகே, இங்க ஏதோ படி மாதிரி இருக்கு. இதுல இறங்கி நம்ம மண்ணுல நடந்து அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள போவோம். இங்க ஏர்லி மார்னிங் வந்தனால மண்ணெல்லாம் வந்து நல்லா சில்லுன்னு இருந்தது. நடக்கவே சூப்பரா இருந்தது. பீச்சுக்கு வந்துட்டா கொஞ்சம் காலாவது நினைச்சிட்டு போனோம்ல, அதுக்காக தான் இப்போ நம்ம இங்க வந்திருக்கோம். அங்க போ, பக்கத்துல போ, பக்கத்துல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி மார்னிங் டைம்ன்றனால கூட்டம் அவ்வளவும் இல்லை. இதே ஈவினிங் டைம்னா செம்ம கூட்டமா இருக்கும். அதோட விசேஷ நாள்னா இங்க நிக்க கூட முடியாது. பாரு சப்பாத்தி மாவு லைனா அது காலையிலேவா சீனியர்ஸ் போடுறாங்க. ஒரே ஒரு நிமிஷம்.
அதோட இந்த மயிலுக்கு ஒரு கதையா சொல்றாங்க. இது வந்து டெய்லியும் வந்து அந்த குறிப்பிட்ட டைம்ல மார்னிங்ல வந்து எப்பவுமே இங்க வந்து உட்காரும் அப்படின்னும் சொன்னாங்க. சரி, இப்போ வந்து கோயிலுக்குள்ள கேமரா எடுத்துட்டு போக்கூடாது. அதனால சாமிய பார்த்துட்டு வந்து அப்புறம் உங்கள பார்க்குறேன். இங்க வந்து அந்த மண்டபம் இருந்ததுல, அது வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்து இவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க மறுபடியும். அது போட்டா பக்தர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல நிழலா இருக்கும் நிக்கும்போது லைன்ல. நாங்க போன டைம்ல வந்து அந்த கோயில்ல ஃபுல்லாவே வந்து அங்கங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாரி தான் நெறைய நடந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க கடல் ஒட்டி ஏதோ ரீட்டெய்னிங் வால் மாரி போடுறாங்கன்னு நெனைக்கிறேன் நானு. இந்த கிளி என்ன நாய் மாரி சொரியுது. சில பக்தர்களுடைய வேண்டுதல்கள் அதை நிறைவேற்றுவதற்காக கிணறு இருக்குமா? என்ன கிணறு? ஒரு கிணறுல காயெல்லாம் போடுவாங்க. ஆமா, கோயில் வளாகம் கிணறு. நானி கிணத்த காணும் சரி. இதான் கிணறா? ஃபர்ஸ்ட் ஓபன் ஆனே இருந்தது. பாட்டி இல்ல பாட்டி இரு இந்தா எனக்கு தெரிஞ்சு உனக்கு இடிச்ச வாயோட ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் உங்ககிட்ட தான் காசு கேட்குறாங்க. அப்படியே தெரியுது. அந்த தாத்தா கூட கூட்டாரு வா வந்து உட்காரு. நாங்க பூசாரியும் இவனை பார்த்து தான் வந்து அர்ச்சனை பண்ணுவான்னு கேட்டது. அர்ச்சனையா? 100 ரூபாய் கொடுன்னு கேட்டேன். அர்ச்சனையா? அவர் இல்லை உள்ள இருந்தாங்க. இது வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஒரு மண்டபம். இங்க இந்த பக்கம் இருக்குதுல்ல, இது பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிற மண்டபம். இப்ப என்னதான் பாத்துட்டாங்க யானையை காணோம். யானை இங்கதான் கட்டி கொடுப்பாரு கான்வென்ட். அப்ப இது ரெடி பண்ணா இது என்ட்ரன்ஸா இருக்கும். இல்ல இது இது கிடையாது, இது கோபுரத்துக்கு மட்டும் அதுக்கு இப்பதான் முருகனோட சரிதான யானை அவ்வளவுதான். ஆமா, அங்க இருந்து யானை முருகன் குட்டி யானை முருகன் என் குட்டி யானை இந்த பக்கம் பட்டியை போட்டு ஸ்டைலிஷா இருக்குது. மூடி அப்படி கேமரா கட்டி அந்த செயின் அன்லோடு எடுத்து
அதான் போட்டுங்க டபுள் லாக். அவ்வளவுதான். முருகரையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வள்ளி குகைக்கு போய் வள்ளியும் பார்த்தாச்சு. கோயில்ல வந்து யானை இருக்கும்ல, சரி அதை பார்க்க போலாம் அப்படின்னு போனோம். நம்ம அங்க பார்த்தா யானை வந்து ஏதோ ஒரு குட்டி ஷெட்டு மாதிரி இருந்தது, அதுக்குள்ள வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா யானை வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டிருந்தா அந்த மாதிரி நல்லா இருந்திருக்கும். வாவ், எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அந்த கோபுரம். அதே அந்த இடம் பராமரிப்பு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. கோயில் விளையாடணும் போட்டு அவங்க ஒண்ணுமே போகல. அங்க ஒரு இடம் மாதிரி தெரியுதுல்ல, அங்க பெருசா அந்த யானையை விட்டுருக்கான். யூஎஸ் பீப்புள் பயன்படுது இல்லைங்க சார். கலிங் ஸ்டில் இல்லை. அதான் இருக்கணும்ல. கான்ஸ்பிரா. இதோட எலஃபண்ட் ஷெட் டென் பார்த்துருக்கோம். ஏய், இங்க காட்டுடா. எலஃபண்ட் ஷெட் எவ்வளவு இருந்துச்சு? 10. அது பெருசா வச்சிருக்கணும். இல்ல? என்ன சொல்ல வர? மக்களுக்கு. ஹலோ ஓகே ஃபேம், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். until then bye. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.